உண்மையான பிஜேபியோடைய பி டீம், சி டீம், இசட் டீம், ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே திமுக தான். 2 பேரும் மறைமுகமாக கூட்டு வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவன் பாசிசம்னா நீங்கள் பாயாசம் தான், உங்களுக்கு பாயாசம்னு சொன்னால் கோவம் வருதா? நான் பல தடவை சொல்லுவோம், நீங்கள் பாயாசம் தான், நீங்கள் பாயாசம் தான், நீங்கள் பாயாசம் தான். நீங்கள் உங்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க. பிறந்த நாள் விழாவில் கூட்டணி கட்சி தலைவர் அத்தனை பேரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒட்டுமொத்த பேரையும் எங்கள் கழகத்தை எதிராகவும் எங்கள் தலைவருக்கு எதிராகவும் பேச வைக்கிறீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு மாண்பு? திட்டமிட்டு கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி எங்கள் தலைவருக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள். ஏங்க 4 படம் நடித்து அது ஓடலைன்னு உடனே அரசியலுக்கு வந்து ஏற்கனவே தந்தை பெற்றிருக்கக்கூடிய வலிமையினால எம்எல்ஏவாகி இன்றைக்கு தந்தையின் மூலமாக துணை முதலமைச்சரும் ஆயிருக்காரு. நீங்க எப்படி வந்து உதயநிதி பெட்டர்னு சொல்லுவீங்க? வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட தமிழக வெற்றி கழகத்திலேருந்து ரமேஷ் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது 2ஆம் ஆண்டு துவக்க விழா, தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடந்தது. மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிறது தான் மெயினான டேக்லைன். ஆனால் மற்றவர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் பேச, விஜய் அவர்களுக்கு மட்டும் ஒரு பக்கம் பேசுறதுக்கு ஒரு தனி இடம் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் சமம்ங்கிறது எங்கே வருது? இல்லை, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதுக்கும் இந்த விமர்சனத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? முதல்ல ஏன்னா தலைவருக்காக ஒரு மேடை வடிவமைக்க வடிவமைக்கணும். ஆமாம், தலைவர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு தனி மேடைனா வந்து அது வந்து ஏதோ வந்து பேசக்கூடாத மைக்கோ இல்லை மற்றவர்கள் தொடக்கூடாத இடமோ அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? அப்படி எதுவும் கிடையாது. அது தலைவருக்காக அந்த இடத்த வச்சிருக்காங்க. அவர் பேச வேண்டிய கருத்துக்கள் எல்லாமே அங்கே இருக்கும், அவருக்கு தேவையானது எல்லாமே அங்கே வச்சிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க. இதுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதுக்கும் நீங்கள் லிங்க் பண்ணுறதுல எந்த விதமான சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எந்த சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் வந்து சும்மா இன்டர்நெட்டில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கவங்களுடைய வேலை. ஒரு கட்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து பொது சேவைன்னு வரும்போது அது மக்களை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் அது சென்ட்ரலைஸாக விஜய் அவர்களை மட்டும் பேஸ் பண்ணி அவரை பற்றி புகழ்கிற ஒரு இடமா மாறிடுச்சு. அதுக்கான எங்களுடைய கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த கட்சி அப்படிங்கிறது எங்களுடைய தலைவரால் உருவாக்கப்பட்டது. எங்கள் தலைவரால் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சி. எங்களுக்கு அடையாளமாக, எங்களுக்கு முகமாக, முகவரியாக இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் தான். அப்போ எங்கள் தலைவரை பற்றி பேசக்கூடிய மேடையாக தான் அது இருக்கும். நம்ம வந்து என்ன முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவிலையா இருக்கும்? பிறந்தநாள் விழாவில் நீங்கள் வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் அழைச்சிட்டு பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லாமல் முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தையும் முழுக்க முழுக்க வந்து தலைவரையும் பற்றியே பேசக்கூடிய ஒரு மேடையாவா எங்களுக்கு இருக்கும்? எங்களுடைய கட்சி மேடை, எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு முகவரி, எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறோம். இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஆனால் அவரை இப்போ சென்ட்ரலைஸாக ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வழங்கும் போதே அது வந்து மக்களை பேஸ் பண்ணி தான் வரதா ஒரு பேச்சு. ஏன்னா எங்கள் தலைவருடைய முகம் தான், எங்கள் தலைவருடைய பேச்சு தான், எங்கள் தலைவருடைய செயல்பாடு தான் ஒட்டுமொத்த கட்சியுமான செயல்பாடு. இப்போ தளபதி அவர்களை மட்டுமே சென்ட்ரலைஸ் பண்ணுறது இல்லை, ஏன் அவரை மட்டுமே? கட்சியோட தலைவர் எங்கள் தலைவர் தாங்க. அதுக்காக அது ஒரு புகழ் பாடுற ஒரு இடமா மாறிடுது இல்லை? இப்போ நாங்கள் என்ன மன்னராட்சி பரம்பரையில் வந்த கட்சியா? தாத்தா, அப்பா, அதற்கு பிறகு வந்து இப்போது ஒரு பேரன், கொள்ளு பேரன், இவர்களெல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணுற கட்சியா? நாங்கள் மன்னராட்சியில் வர கட்சியா? கிடையாது. இல்லை, எங்கள் தலைவர் ஒரு ஜனநாயகர், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவர். இத்தனை காலமாக சினிமாவில் வந்து உச்சபட்ச நடிகராக இருந்து அவரை எந்த இடத்தில் மக்கள் வைத்து கொண்டாடினார்களோ அதே உயரத்துக்கு மக்களையும் வளர்க்க வேண்டும், மக்களையும் உயர்த்த வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவர். அதனால அந்த தலைவரை தான் நாங்கள் முன்னிறுத்தி நாங்கள் வருவோம். எங்கள் தலைவர் தான் எங்களுடைய ஆயுதம். எங்கள் தலைவரை முன்னிறுத்தி தான் மக்களுக்காக பிரச்சனையை நாங்கள் கையில் எடுப்போம். ஆனால் மன்னராட்சி வாரிசு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அரசியலில் பார்க்கும்போது அப்போ சினிமாலையும் அது இருக்க தானே செய்யுது, அடுத்தடுத்து வரதானே செய்கிறாங்க. அப்போ அதை எப்படி நீங்கள் அதையும் கம்பேர் பண்ணுவோம்? சினிமாவில் வந்து மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிக்கிறாங்களா? மக்களை சுரண்டுறாங்களா? மக்களுக்கு திட்டம்ன்ற பேரில் கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலிமா பணத்தை கொள்ளடிக்கிறாங்களா? திணிக்கிறாங்களா? 3 மொழியை படிக்கணும்னு சொல்லி திணிக்கிறோமா? மும்மொழி கொள்கையை திணிக்கிறோமா சினிமாவில்? இல்லை சினிமாவில் வந்து மக்களை வந்து கொள்ளடிக்கிறோமா? சினிமாவில் பதவிகள் வச்சிருக்கிறோமா? பதவிகள் வச்சுட்டு மாஃபியா பண்ணிக்கிட்டு இருக்கோமா? சினிமாவையும் அரசியலையும் எப்படி நீங்கள் முடிச்சு போட்டு முதல்ல கேள்வி கேட்குறீங்க? ஏங்க, ஓட்டு போட்டு இன்றைக்கு சினிமாவில் ஒரு படம் வெளியாகுது, தலைவர் படமாக இருக்கட்டும் இல்லை மற்ற நடிகர் படமாக இருக்கட்டும், விருப்பப்பட்டவங்க போய் பார்க்க போகிறாங்க, விருப்பப்படாதவங்க பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கு ஓட்டு போட்டு உங்களை செலக்ட் பண்ணி ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் உட்கார வச்சிருக்கிறாங்க, மக்கள் பிரதிநிதியாக அவங்களை உட்கார வச்சிருக்காங்க, மக்கள் சேவகராக உட்கார வச்சிருக்கிறாங்க. நீங்கள் வந்து மக்கள் சேவகராக இருந்துக்கிட்டு, மக்கள் பிரதிநிதியாக இருந்துக்கிட்டு, மக்கள் வந்து ஓட்டு போடாத எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா நீங்கள் யாரை வேணால் துணை முதலமைச்சர் ஆக்கிடலாமா உங்கள் குடும்பத்திலிருந்து? ஏன் மக்கள் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களை கூட தான் முதல்ல துணை முதல்வர் ஆகணும்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. அவரை ஃபாலோ பண்ணுற மக்கள், அவர் எந்த மக்களுக்காக போராடுகிறாரோ அந்த மக்கள் அண்ணன் திருமாவளவன் துணை முதல்வர் ஆகணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா? அப்போ நீங்கள் அதை செய்யணுமா இல்லையா? அப்போ அந்த ஓட்டு போட்ட மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்களா இல்லையா?
ஏன் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு துணை முதலமைச்சர் வந்தா வந்து ஏத்துக்க மாட்டாங்களா? காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களித்த மக்கள் அதை விரும்ப மாட்டாங்களா? நீங்க எப்படி ஒரு சினிமாவையும் அரசியலையும் நீங்க வந்து கம்பேர் பண்றீங்க? ஆனா நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு காலம் உழைத்து தானே முதல்வர் பதவிக்கு வந்தாரு. திமுகவோட தலைவர் பதவிக்கு வந்தாரு. உதயநிதி என்ன உழைச்சாரு? எத்தனை ஆண்டு காலம் உழைச்சாரு? எத்தனை ஆண்டு காலம் அரசியல் பேசிட்டாரு? எத்தனை ஆண்டு காலம் மக்கள் கூட நின்னுட்டாரு? எப்படி வந்த உடனே தூக்கி துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறீங்க? இதுதானே மன்னராட்சிங்கிறது. ஒரு குடும்பத்து வாரிசுகள் மட்டுமே ஆட்சி செய்யறதான மன்னராட்சின்னு சொல்றோம். இதையும் நீங்க வந்து ஒரு சினிமாவையும் எப்படி கம்பேர் பண்றீங்க? இந்த கம்பாரிசனே மேல தவறு இல்லையா? ஆனா இப்போ மும்மொழி கொள்கை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சதுனால கேட்குறேன். அதுக்கு வந்து ஒரு தீவிரமான எதிர்ப்பு அப்படிங்கிறத பேசும்போது மேடையில ஹிந்திங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. அதுக்கான ஒரு இம்போசிஷன் பத்தின ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கல. அதை பத்தின ஒரு பேச்சே எதுவுமே இல்லையே. அதுக்கான காரணம் இப்ப மேடையில வந்து ஹிந்தியை திணிக்க கூடாது, மூன்றாவது மொழியாக ஹிந்தியை திணிக்க கூடாது அப்படின்னு இந்தின்ற வார்த்தையை பயன்படுத்தலன்னு நீங்க சொல்றீங்க. சரி, இந்தியை திணிக்க கூடாதுன்னு ஒரு வேளை நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு சமஸ்கிருதத்தை திணிச்சா உங்களுக்கு ஓகேவா? மும்மொழி கொள்கைனா மூணாவது மொழியை திணிக்க கூடாது. இந்த ஸ்ட்ராங்கான மூணாவது அதுதான் சொல்லிட்டீங்கல்ல. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கல்ல, மூன்றாவது மொழி அப்படின்றத வந்து கொள்கை ரீதியா எங்களுக்கு தேவை கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கையே போதுமானது. கரெக்டுங்களா? மூன்றாவதா ஒரு மொழியை வந்து ஒரு பாலிசியை மாத்தி நீங்க திணிக்காதீங்க. விருப்பப்பட்டவங்க படிக்கட்டும், யாரையும் நாங்க படிக்க வேணாம்னு தடுக்கல. எந்த மொழியா இருந்தாலும் படிக்கட்டும். மூன்றாவது மொழி இல்லை, நான்காவது மொழி, ஐந்தாவது மொழி கூட படிக்கட்டும். எந்த மொழியும் படிக்கட்டும். ஆனா அதை திணிக்காதீர்கள், வலுக்கட்டாயமாக கம்பல்ஷன் பண்ணாதீங்க. விருப்பம் இருக்கவங்க படிக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. இதுல குறிப்பிட்ட மொழியை மென்ஷன் பண்ணி பேச வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது. மூன்றாவது மொழியாக எந்த மொழியை திணித்தாலுமே அது நமக்கு தேவையில்லைன்னு சொல்றோம். அது நம்ம இப்ப நீங்க ஸ்டாண்டா பேசும்போது ஓகே, அங்க அதை தெளிவா சொல்லப்பட்டுச்சா? அதுதாங்க தலைவர் சொல்றாரு. மூன்றாவது மொழியை திணிக்காதீங்கன்னு சொல்றாரு. மும்மொழி கொள்கைக்கு எதிராக தான் நம்முடைய மாநிலம் கடந்து போற மாதிரி தானே இருக்கு. பல இடங்கள் அழுத்தி இது எக்ஸ்டிங்ஷன் ஆகும். இப்ப எல்லாரும் சொல்ற மெயினான விஷயம் என்ன, அது உள்ள வந்தா டைரக்ட் எக்ஸ்டிங்ஷன் நடக்கும், தமிழ் மேல ஒரு குறைவே ஏற்படுங்கிறது தான் உண்மை. பல இடங்கள்ல அது நடந்திருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா அவர் இந்தின்ற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. உண்மையிலேயே அதுதான். அப்ப இந்தி எதிர்க்க இந்தின்னு கிடையாதுங்க, மும்மொழி கொள்கை ரீதியா நாங்க நிக்கிறோங்க. நீங்க ஒரு மொழியை எதிர்க்கல, அந்த கொள்கையை எதிர்க்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு மொழியை மட்டும் நம்ம எதிர்க்கல, அந்த மூன்றாவது மொழி என்ற கொள்கையை நம்ம எதிர்க்கிறோம். சரி, ஓகே. அந்த கெட் அவுட் அந்த பேனர் உள்ள வந்தானே அவர் அந்த கையெழுத்து போட்டதை நம்ம பார்த்தோம். அவர் கையெழுத்து போட்டுட்டு கொடுக்கும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வாங்கவே இல்லை, புஷி ஆனந்த் அவர்கள் கொடுத்தபோது வாங்கலை. ஒரு கட்சிக்குள்ள பணியாற்ற போறாங்க, ஒன்னாதான் பணியாற்ற போறாங்கன்னா அங்கேயே ஒரு கருத்து முரண் தெரியுது இல்லை? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர். ஒரு நட்பின் அடிப்படையில் சில ஆலோசனைகளை தமிழ்நாட்டில் நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு ஆலோசனைகள் கொடுக்குறாரு தவிர்த்து அவர் அஃபீஷியலாக பணியாற்றலன்றதை அவரே சொல்லிட்டாரு. அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு நண்பராக தான் நீங்கள் வந்திருக்கிறார். இன்னொன்று இவர் ஒரு அரசியல் தலைவர் கிடையாது. தமிழ்நாட்டுடைய ஒரு புதிய நம்பிக்கையாக இவர் இருக்கிறார். அதனால அவருக்கு நான் வந்து என்னால் இயன்ற ஆலோசனைகளை நான் தரேன் ஒரு நட்பின் ரீதியாக அப்படிங்கிறார். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிரான பல விஷயங்களை வந்து நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு அது ஒரு கையெழுத்து ஏமா துவங்கும்போது அது அவருடைய விருப்பம், அவருடைய மாநிலம், அவருடைய கட்சியின் கொள்கை சார்ந்து அவர் செயல்படுவார். புரியுதுங்களா? நட்பின் ரீதியாக தான் அவர் வராரு. அவர் கட்சியினுடைய கொள்கைகள், அவருடைய சித்தாந்தம், அவருடைய மாநிலம் சார்ந்த விஷயங்கள் தான் அவர் நிற்பார். நம்முடைய மாநிலம், நம்முடைய கட்சியின் கொள்கைகள், நம்முடைய சித்தாந்த சார்பாக நம்ம நிற்கிறோம். அதில் அவருக்கு உடன்பாடுகள்னா அது பெரிய விஷயம் கிடையாது. எங்களுடைய கட்சியில எங்கள் நிர்வாகிகள், எங்கள் மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் கையெழுத்து போட்டிருக்கோம். எங்களுடைய ஸ்டாண்ட்ல எங்களுடைய கொள்கைகள் நாங்கள் மிக தெளிவா இருக்குமே. அவர் வந்து ஒரு ஒர்க் பண்றதுக்காக வரல, விஜய் அவர்கள் கூட இதுக்காக வரல அப்படின்னா அவரே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். நான் வந்து விஜய் அவர்கள் அடுத்த வருஷம் ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறமா நான் வந்து தமிழ்ல பேசுறேன், ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறமா தோனியை விட பாப்புலரா இருப்பேன், ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ற மாதிரி தானே பேசுறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் ஒன்று பேசினார், அதையும் நீங்க கவனிக்கலாம். என்னது? அதாவது வந்து பிகே அப்படின்றவனால நீங்க வெற்றி பெறுவீங்க, இல்ல ஒரு ரிசல்ட் வருதோ, என்ன ரிசல்ட் வருதோ அது வந்து பிகே அப்படின்ற ஒருத்தரால கிடையாது. உங்க தலைவர் என்ன செயல்படுறாரு, உங்க தோழர்கள் என்ன செயல்படுறாங்க, கட்சி என்ன செயல்படுது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி ரிசல்ட் இருக்குமே தவிர்த்து நான் ஜஸ்ட் வந்து ஒரு வேல்யூ ஆடட் திங் அவ்வளவுதான் அப்படின்றத அவர் மிக தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, தலைவருக்காக நானும் உழைச்சேன், இப்போ எனக்குமே ஆசை இருக்கும்ல, என் தலைவர் வெற்றி பெற்றார்னா நானும் பல இடங்கள்ல பேசி என் தலைவரோட வெற்றிக்கு ஏதோ ஒரு வகையில் நான் உதவி இருக்கேன் அப்படின்ற ஆசை இருக்கும்ல. அதை தான் அவர் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஏன்னா அவராலேயே கட்சி ஜெயிக்கணும் அவர் சொன்னாரா, இல்லை அவர் வந்ததுனால தான் கட்சி ஜெயிக்க போகுதுன்னு அவர் சொன்னாரா? கிடையாது. எங்களுடைய தலைவரை நம்பி, எங்களுடைய செயல்பாடுகளை நம்பி, மக்களை நம்பி தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். புரியுதுங்களா? இவங்க எல்லாமே ஒரு வேல்யூ ஆடட் திங்ஸ், அவ்வளவுதான். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அப்போ வந்து கூட சேர்ந்து பணியாற்ற போறாருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அவர் பணியாற்றுன்னு சொல்லவே இல்லையே, ஆலோசனைகளை கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே. அண்ட் அதே 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் ஒரு சில சலசலப்புகள் இருந்தது. அது வந்து பிரசன்ட் மீடியா சரியாக நடத்தப்படலை, அவர்களுக்கு வந்து ஒரு சிலர் கீழே தள்ளப்பட்டது வந்து ஒரு சில வீடியோக்களும் வந்திருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி சரியாகும்? இப்படி ஒரு கட்சியோட மீட்டிங்கில் நடக்கும்போது பிரசன்ட் மீடியாவை ட்ரீட் பண்ணுறது சரியா?
ஒரு மீடியாவுக்குன்னு சொல்லிட்டு டெடிகேட்டடாக ஒரு இடம் கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? அந்த இடத்துல மீடியாவுக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் அமர்வதற்காக அவர்களுடைய பொருட்கள்லாம் வைப்பதற்காகவே ஒரு இடம் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் வைங்க, உள்ள நடக்கிறது எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் அவுட்புட் கொடுக்குறோம், நீங்கள் அதை பயன்படுத்தி உங்களோட மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்குறோம். அதையும் மீறி ஒரு மீட்டிங் நடக்கும்போது நீங்கள் உள்ளே எப்படி நீங்கள் வர முடியும்? உங்களுக்கான இடத்த கொடுத்தாச்சு, அவுட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், நீங்கள் அதை பயன்படுத்தணும். எதுக்கு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே தோழர்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கே மொபைல் ஃபோன் வந்து தோழர்களுக்கு கிடையாது எல்லாருமே. ஏன்னா உள்ள வந்து நம்ம பேசுகிறோம், இன்டர்னலாக பல விஷயங்கள் பேசுவோம், அது எதுவும் வெளியில் வரக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம். நம்முடைய கட்சியினுடைய விழா அது. உங்களுக்கு தலைவர் பேசக்கூடியதற்கான அவுட் கொடுக்குறோம். எதற்கு நீங்கள் கதவை உடைச்சிட்டு உள்ளே போகணும்? அங்கே யார் உங்களை தாக்கிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, என்ன ஆதாரம் இருக்குது? முதல்ல இதெல்லாம் வந்து திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய நாடகம். ஏன்னா அதே பத்திரிகையாளர் பல இடங்களில் திமுகவுக்கு ஆதரவாக நின்று இருக்காரு. அதெல்லாம் இணையதளத்தில் நம்முடைய தோழர்கள் பகிர்ந்துருக்கிறாங்க. அப்போ என்ன வேணா ஒரு இன்டென்ஷனோட அவர் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன் வந்து நம்ம குற்றம் மட்டுமே சாட்டுறோம்? ஏன் நம்ம இன்னொரு சைடு பார்க்கறதே கிடையாது? ரெண்டு சைடும் பார்க்கணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலாங்க. அங்கே மாதிரி தாக்குதல்களோ இல்லை வந்து மீடியாக்காரர்கள் வந்து தரக்குறைவாக நடத்துறதோ அப்படியெல்லாம் எதுவுமே அங்கே நடக்கலை. இதுதான் உண்மை. நேரில் இருந்து பார்த்தவர்களுடைய கருத்துக்கள் அதுதான். ஏன்னா அவர்களுக்குன்னு தனியாக இடம் கொடுத்து எல்லாமே கொடுக்கப்பட்ட பிறகும் ஏன் அவர்கள் இந்த வேலையை செய்யணும்? நம்ம தெளிவாக தானே பிளான் பண்ணி சொல்கிறோம் எல்லாத்தையுமே. ஏன் இது செய்யணும்? அது அவர்களுடைய தவறு. கருணாஸ் அவர்கள் பேசியிருக்காரு, பாசிசமும் பாயாசமும்னு சொல்ற பாதரசம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அவர் கிட்டத்தட்ட சொன்னது வந்து பிஜேபியோட பி டீம்ங்கிற மாதிரி சொல்லாம சொன்ன மாதிரி ஒரு விஷயங்களும் இருந்தது. முதல்ல அவர் பேசினதை பத்தி உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? உண்மையான பிஜேபியோடைய பி டீம், சி டீம், இசட் டீம், ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே திமுக தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இதை நம்ம பல இடங்களில் சொல்லிட்டோம். ரெண்டு பேரும் மறைமுகமாக கூட்டு வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் மக்களை ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் ஆட்சியில் இங்கே ஒன்றியத்தில் பாஜகவும் மாநிலத்தில் திமுகவும் ஆட்சியில் இருந்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டோம். ஏற்கனவே பல இடங்கள்ல நம்ம பேசிட்டோம். நீங்க ஒரு சாதாரண பத்திரிகையாளர் விஷயத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா கூட அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்களை ஒடுக்கக்கூடிய பாசிச நடைமுறையை பாஜக எடுத்து வைக்கும். அதே தமிழ்நாட்டில் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், யூடியூபர்ஸ் எல்லாரையுமே வந்து குண்டர் சட்டம் போட்டு கைது செய்யக்கூடிய அளவு தான் இங்கே இருக்கக்கூடிய பாயாச ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும். அவன் பாசிசம்னா நீங்கள் பாயாசம் தான். உங்களுக்கு பாயாசம்னு சொன்னால் கோவம் வருதான். நாங்கள் நான் பல தடவை சொல்லுவோம், நீங்கள் பாயாசம் தான், நீங்கள் பாயாசம் தான், நீங்கள் பாயாசம் தான். நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்கு. அப்படின்றப்போ அதை சொன்னால் ஏன் கோவம் வருது உங்களுக்கு? நீங்கள் உங்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க. பிறந்த நாள் விழாவில் கூட்டணி கட்சி தலைவர் அத்தனை பேரையும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ஒட்டுமொத்த பேரையும் எங்கள் கழகத்தை எதிராகவும் எங்கள் தலைவருக்கு எதிராகவும் பேச வைக்கிறீங்கன்னா இது என்ன மாதிரியான ஒரு மாண்பு, என்ன மாதிரியான ஒரு மனப்பான்மை? இது அவ்வளவு பயம் இருக்குல்ல. சின்ன பசங்கன்னு பேசுறீங்க, தேர்தல் சந்திக்கலன்னு பேசுறீங்க, என்ன வலிமை இருக்குன்னு பேசுறீங்க, கட்சி இப்பதான் ஆரம்பிச்சாருன்றீங்க, வெளியில வரலன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏங்க இவ்வளவு பயப்பட்டு உங்களுடைய பிரதான எதிர்கட்சிகள் நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுகவை கூட விமர்சிக்காம ஏன் ஒட்டுமொத்த கூட்டணி தலைவர்களையும் வச்சு எங்க தலைவரை விமர்சிச்சுட்டு இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சு இல்ல, யார் ஆளுமையா இங்க உருவாகிட்டு இருக்காங்கன்ற அந்த பயம் வந்துருச்சு இல்ல. உங்களுடைய ஆட்சி நாடகங்கள் மக்கள்கிட்ட செல்லுபடி ஆகாது 2026 தெரிஞ்சிருச்சு இல்ல. அதனுடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. திட்டமிட்டு கேப்டன் விஜயகாந்துக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்களோ அதே ஸ்ட்ராட்டஜி எங்கள் தலைவருக்கு எதிராக கொண்டு வருகிறார்கள். நடிகர்களை எங்கள் தலைவருக்கு எதிராக பேச வைத்து அவர்கள் வெற்றி பெற்று விடலாம், அதே ஸ்ட்ராட்டஜி பயன்படும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு துளி கூட பயன்படாது. ஏன்னா அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு கிடையாது. இன்றைக்கு ஒட்டுமொத்த பேரும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இந்த திமுக அரசும் மற்ற கட்சியாளர்களும் நிகழ்த்தியது ஒரு அநீதி, அவரை வந்து திட்டமிட்டு அவதூறு பரப்பியே வந்து அவரை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு இன்றைக்கு மக்கள் பேசுறாங்க. அப்படி தெளிவா இருக்க மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க திரும்ப அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்தீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுத்து மக்கள் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து விளக்குறாங்கன்றதை மட்டும் நீங்க பாருங்க. இப்போ கருணாஸ் அவர்கள் பேசியிருந்த இன்னொரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நடிப்பாக பார்க்கும்போது விஜய் அவர்கள் இது பண்ணிடுவார், ஆனால் பாலிடிக்ஸ்னு வரும்போது உதயநிதி அவர்கள் வந்து டாப்பில் இருப்பாருங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வெளியிட்டிருந்தார். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் கூவத்தூருக்கு போனால் அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுவார், அறிவாலயத்துக்கு வந்து அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசுவார், மன்னராட்சியில் யார் யாராக இருக்காங்களோ எல்லாருக்கும் ஆதரவாக அவர்கள் பேசுவார்கள். இதெல்லாமே அவர்களுடைய ஆதாயத்துக்காக பேசுறது. ஏங்க 4 படம் நடித்து அது ஓடலைன்னு உடனே அரசியலுக்கு வந்து ஏற்கனவே தந்தை பெற்றிருக்கக்கூடிய வலிமையினால எம்எல்ஏவாகி இன்றைக்கு தந்தையின் மூலமாக துணை முதலமைச்சரும் ஆயிருக்காரு. இவரை கொண்டு போயிட்டு ஒரு தனி கட்சியை தொடங்கி மக்கள் தலைவராக, கட்சியின் தலைவராக இத்தனை லட்ச தோழர்களை வந்து வச்சுக்கிட்டு எங்கள் தலைவர் வந்து ஒரு படையை கட்டி எழுப்பி மக்களுக்காக போராட வந்து நிற்கிறாரு. நீங்கள் எப்படி வந்து உதயநிதி பெட்டர்னு சொல்லுவீங்க? உதயநிதி வந்து கட்சி ஆரம்பிக்கலையே, தனி கட்சி வச்சிருந்தாரா? இல்லை திமுகவை அவர் தான் துவங்கி நடத்தினாரா? இல்லை இத்தனை லட்சம் தொண்டர்களை உருவாக்குனாரா? என்ன பண்ணாரு?
அப்ப இந்த கருத்தே வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத கருத்து. இதை பேசுறாருன்னா இது வந்து அவருடைய ஆதாயத்துக்காக அவர் பேசக்கூடிய கருத்து. அவருக்கு ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்கணுன்றதுக்காக அவர் துதி பாடுவார்கள், கவிதை எழுதி பாடுவாங்க. இன்னும் சட்டமன்றத்திலேயே கூட கவிதை பாடுவார். பல இடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதெல்லாம் பாட்டு பாடுவார். இதெல்லாம் அவர்கள் வந்து ஆதாயத்துக்காக செய்யக்கூடிய விஷயங்கள். நாங்கள் வந்து ஒரு புது கட்சியை துவங்கி மக்களுக்காக இத்தனை லட்சம் தோழர்களை கட்டமைத்து கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். எங்களை கொண்டு போய் நீங்கள் வந்து இது பேசுறீங்கன்னா உங்களுடைய ஆதாயத்திற்காக இது பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகே, அதே மாதிரி பூத் கமிட்டி பற்றி விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதுக்கு வந்து தனி மாநாடும் நடத்தப்படும்ங்கிறத பேசியிருந்தார். பூத் கமிட்டி பொறுத்த வரைக்கும் அதில் பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கான இடங்களாக இருக்கட்டும், அதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கட்டும், ரூல்ஸாக இருக்கட்டும், நிறையா இருக்குது. பல வருஷங்கள் இருக்கிற கட்சியால் அது சாத்தியம். டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், டிவிகேவால் அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் வார்டு லெவலில், ரூட் லெவலில் நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஒரு கழகம். அவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து அரசியல் கட்டமைப்பாக மாற்றக்கூடிய பணி ஏறத்தாழ நிறைவடைந்து விட்டது. அதற்கு பிறகு பூத் ஏஜென்ட் போடக்கூடிய வேலைகள் மிகச்சிறப்பாக நடந்து ஏறத்தாழ அதுவும் முடியக்கூடிய சூழலில் இருக்கும்போது தான் எங்கள் தலைவர் மிக தைரியமாக சொல்கிறார், பூத் கமிட்டிக்கென்று ஒரு மாநாடு நடத்தப்படும், அந்த மாநாட்டில் எங்களுடைய வலிமை நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறார். நீங்கள் அந்த மாநாட்டில் பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து பூத்களிலும் தமிழக வெற்றி கழகத்தின் பூத் ஏஜென்ட்டுகள் அந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க. அப்போ எங்களுடைய வலிமையை நீங்கள் சந்திப்பீங்கன்றதை தலைவர் சொல்கிறாரு. பல வருஷ கட்சிகளாக இருக்க இணையாக வந்து டிவிகேவும் வந்துடும் நினைக்கிறீங்க? பல வருஷ கட்சிகளை விட மேலாக டிவிகே வரும். அண்ட் எம்ஜிஆர் அவர்களோட கம்பேர் பண்ணப்பட்டுட்டே இருந்தது, அங்கே ஸ்டேஜ்லேயும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. எம்ஜிஆர் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் வரும்போது அவருடைய மக்களை அதுக்கேற்ற மாதிரி அவர் முன்னாடியே அரசியல் படுத்தியிருந்தார். அவர் வேறொரு கட்சியில் இருந்தும் வந்திருந்தார். இப்போ வந்து விஜய் அவர்கள் டைரக்டாக சினிமாலேருந்து அரசியல் வரும்போது அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே அரசியல் மயமாக்கப்பட்டிருப்பாங்களா? எல்லாருக்குமே அந்த அரசியல் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆரம்ப கால அரசியல் பயணம் முதல் அப்படியே சினிமாவில் நடித்துக்கொண்டு தன்னுடைய ரசிகர்களை வந்து அரசியல் மயப்படுத்திக்கிட்டே இருந்தார். அதற்கு பிறகு வந்து அவர் 1977 பிறகு முதலமைச்சர் ஆகிறார். அப்படின்றப்போ இங்கே நம்முடைய தலைவர் அவர்கள் கடந்த 2009 பிறகாகவே தன்னுடைய ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றிட்டார். மக்கள் இயக்கமாக மாற்றி இத்தனை ஆண்டு காலமாக தன்னுடைய தோழர்களை சமூக சேவகர்களாக மக்களுக்கு உதவக்கூடிய இடத்துல, மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் நிற்கக்கூடிய அளவில் நம்மளுடைய தோழர்களை அவர் மயப்படுத்தி கொண்டே தான் வந்தார். சமூக சேவை மையப்படுத்தி, அரசியல் மையப்படுத்தி நம்முடைய தோழர்களை மக்களோடு மக்களாக நிற்க வைத்து அவர்களுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் புரிந்து கொள்ள வைத்து தான் நம்முடைய தலைவர் அவர்கள் வந்து இந்த மக்கள் இயக்கத்தை நடத்தினார். இன்றைக்கு அதனுடைய அடுத்த கட்ட பரிமாணம் தான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை துவங்கி அதே மக்கள் இயக்கத்தில் மக்களுக்காக பணியாற்றியவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நீண்ட கால ப்ராசஸாக செஞ்சுக்கிட்டு வந்து தான் இன்றைக்கு வந்திருக்காரே தவிர ஏதோ திடீர்னு படத்தை விட்டு அடுத்த நாளே கட்சியெல்லாம் ஆரம்பிக்கல. இது பல்லாண்டு காலமாக நடத்தப்பட்ட ஒரு ப்ராசஸ். அதனுடைய அடுத்த பரிமாணம் தான் இந்த தமிழக வெற்றி கழகம். ஓகே, அண்ட் ஸ்டாலின் அவர்களோட பர்த்டே பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க. அவருடைய பர்த்டேக்கு வந்தவங்க எல்லாத்தையும் பேச வச்சுருக்காங்க. அவர் ஒன்றும் எழுதி கொடுத்து பேச வச்ச ஒரு விஷயமா இருக்காது, இல்லை அவர்கள் பற்றுக்கொண்டு பேசின விஷயமா இருக்காதா விஜய்? அது நீங்கள் எப்படின்னா, இந்த நிறைய தமிழ் படங்களில் வந்து ஒரு காமனான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பழைய படங்கள்லாம் இந்த ஹீரோவும் வில்லனும் மோதிக்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வில்லன் சைடில் வந்து ஒரு 10 பேர் நிற்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல இப்படி கை காட்டுவார், ஒருத்தன் போவான், திரும்ப இங்கேருந்து ஒரு கை காட்டுவார், இப்படி போவான், இப்படி எல்லாரும் போனதுக்கப்புறம் கடைசியாக தான் அவர் போவார். அந்த மாதிரி தான் அந்த விழாவும் ஒவ்வொருத்தராக அனுப்பி விடுறது, ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்களாக பேச வைக்கிறது. எங்கள் தலைவருக்கு எதிராகவும் எங்களுடைய கழகத்திற்கு எதிராகவும் பேச வச்சு இவர்களை பேச வச்சு என்ன நடக்குதுன்னு பார்க்கறது. அதற்கான எதிர்வினைகள் என்ன ஆற்றுறாங்க, எவ்வளோ வல்லமை படைத்து அவர்கள் இதற்கு எதிர்வினை ஆற்றுறாங்க, இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. இது வந்து ஒரு சினிமா டெம்ப்ளேட் பேட்டர்னில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். சமீப காலமாகவே அவர் மிகச்சிறப்பாக நடித்து கொண்டிருக்கிறார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. வீடியோ போடுறதாக இருக்கட்டும், பேண்ட் சட்டைகள் போடுறதாக இருக்கட்டும், போராட்டங்கள்லாம் செல்ஃபி எடுக்கிறதாக இருக்கட்டும், அனைத்துமே எங்கள் தலைவரை பார்த்து அவர் அப்படியே செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வந்து திரைப்பட பாணியில் இதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தராக அனுப்பி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஆழம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்கள் மிக தெளிவாக மக்களுடைய கூட்டணி வச்சுருக்கோம். எங்கள் மக்கள் எங்களை நம்புகிறார்கள், ஆதரிக்கிறார்கள். உங்களுடைய நாடகம் அத்தனையுமே மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். மக்கள் மிக தெளிவாக இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காமெடி ஷோ பார்க்குற மாதிரி என்னங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. மக்கள் மிக தெளிவாக இருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் ரெடி ஆயிடுச்சு. தமிழக வெற்றி கழகம் 100% 2026 தேர்தலுக்கு தயாராக இருக்குது. 234 தொகுதியிலும் எங்கள் தலைவருடைய தலைமையில் வெற்றி பெற்று ஆகச்சிறந்த மக்களாட்சியை நாம் கொடுப்போம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.